ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். பார்த்திங்கன்னா 2-3 நாளாக உங்களுக்கு வீடியோ போட முடியலைங்க. 2 days ஆகுது வீடியோ போட்டு. ரொம்ப ஃபீவருங்க. பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து 100க்கு மேலே 101 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. குறையவே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வீக்காகவே ஃபீவரு. இதில் வந்து லாஸ்ட் 2 days ரொம்ப அப்படியே ஒன்றுமே உடம்புல இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு உடம்பு நமக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ என்னால் போட முடியல. சாரி. இனிமேல் தொடர்ந்து வரும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு. தொண்டை மட்டும்தான் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹர்ஷனுக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்க. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளே கிங்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க விளையாடுறதுக்கு. கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர விளையாட்டுங்க. அந்த மண்ணெல்லாம் இருந்தது. அது ஒரு மாதிரி இருந்தது அந்த மண். ஆனால் ஜிலுஜிலுப்பே இல்லை. அந்த மண் நல்லா இருந்த பசங்க விளையாடுறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏறி இறங்கி விளையாடிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அந்த விளையாட்டுனாலே அவங்களுக்கு பொறுமை. ஒன்றுமே சாப்பாடு தூக்கம் எதுவுமே வேணாம் பசங்களுக்கு. விளையாட்டுனாலே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அதுவும் ஹர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டு இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த ஹர்ஷனுக்கு இந்த 100கணக்கான அந்த பால்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஒரே அமக்கலம் தான். இது பண்ணிட்டு அதை பற்றி வந்து அதை கலருது இது கலருது, இதில் போனோம் அதில் போனோம், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தா வீட்டில் வந்து. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து லீவு நாளில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்கேஜாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் பாவம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தது. இப்போ கூட்டிகிட்டு போகிறதும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் பெரியவங்களுக்கும் இருக்கும். அப்புறம் வேறு வழியில் என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு எப்படி என்கேஜ் ஆகணுமே, வீட்டிலையே அடைச்சிருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானாலும் வழியில் சைக்கிள் ஓட்டுறது அது கொஞ்சம் விடலாம். அதுவுமே கொஞ்சம் பார்த்து தான் அதெல்லாம் விடணும் குழந்தைங்கள. இந்த மாதிரி இருக்குது. இப்போ எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இதுங்க அந்த இது வந்து சண்டே அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தோம். சண்டே அன்றைக்கி கூட்டிகிட்டு போனதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. இதனால் அதில் குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு ஜாலியாக என்கேஜ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்தோடனே எல்லாம் ஒரே விளையாடிட்டு வந்து ஒரே அசந்து போய் எதையோ ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க வந்த உடனே. இப்படி தான் எனக்கு ரொட்டீன் லைஃப் அவங்களோடைய பசங்களோடைய போச்சு. சாட்டர்டே சண்டேனா பொதுவாக பெரிய இது இருக்காது நமக்கு. இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு இது இருந்தது, ஷாப் இருந்தது. அங்கே போட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபிங்கர் சிப்ஸு, அப்புறம் ஏதோ பஜ்ஜி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. இப்படி தான் இருந்தது இன்றைக்கி லைஃப் எங்களுக்கு.